வணக்கம். எனக்கு பின்னிச்சு ராமேஸ்வரம் ட்ரிப் கதை அரவாசியோடு நிற்குதுங்க. கலையில் நேரத்திலேயே தனுஷ்கோடி அரிச்சல் முனை போயிட்டேங்க. அங்கே நிறைய கடை இருந்துச்சுங்க. பிரவேஷ் இந்த மீன் தொட்டிக்கு தேவையான பெபிள்ஸு, சிப்பியை, சங்கு, என்னென்னமோ டிசைனாக கல்லுகளை கலர் கலராக இருந்துச்சுங்க. அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி வாங்கினேன். அப்படிங்க கலையில் நேரத்தில் போயிட்ட கூட்டம் இருக்கான்னு நினச்சிட்டு போனேங்க. அப்போவே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லி. எங்களை மாதிரி தான் எல்லாம் நினச்சிட்டு வந்திருப்பாங்க போல் இருக்கு. இதுக்கப்புறம் அப்துல் கலாம் ஐயாவோட வீடு, நினைவு மண்டபமெல்லாம் போய் பார்த்துட்டு தான் அப்புறம் அரியமான் பீச் வந்தேங்க. இந்த பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பிரவேஷ் கொஞ்சம் நேரம் விளையாண்டா தண்ணியில். நான் ராமேஸ்வரம் போய் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. அப்போல்லாம் இவ்வளோ கூட்டம் இல்லை. இப்போ எனக்கு ராமேஸ்வரம் போயிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்லை நார்த் இந்தியாவில் இருக்கோமான்னு சந்தேகமாயிடுச்சுங்க. ஃபுல்லு நார்த் இந்தியன்ஸு. அது எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி டிசம்பர் ஜனவரியில் போகக்கூடாதாமா. ட்ரெயினில் ஃபுல்லாக வந்து இறங்கிட்டாங்க. எனக்கு விவரம் தெரியாமல் போய் சிக்கிட்டாங்க கூட்டத்தில். அது கூட பரவாயில்லைங்க. ரூம் ரெண்ட்டு தான் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சுங்க. 4000 ரூபா ரூம் போல் 8000ங்க. 8000 ரூபா ரூம் போல் 15,000 அந்த மாதிரி வச்சுருக்காங்க ரூம் ரெண்ட்டெல்லாம். நொந்து போய் ஒரே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டேங்க. மதுரை போனால் மதுரையில் இதே நிலைமை தாங்க. சீசனில் ஊட்டி மூணாரெல்லாம் போயிருக்கு. அப்போ கூட இவ்வளோ காஸ்ட்லியாக ரூம் போட்டது இல்லைங்க. அதுவும் மீனாட்சி அம்மன் கோயிலில் கொஞ்சம் காசு சேர்த்து கொடுத்தோன்னா சொக்கநாதனும் மீனாட்சி அம்மனும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டுருவாங்க. நம்ம பூஜை பண்ணி கொண்டு வந்து மெதுவாக கொடுக்கலாங்க. அந்தளவுக்கு இருக்குங்க அங்கே நிலைமை. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.